வணக்கம் மாணவர்களே. இன்று அசோனன்ஸ் என்ற மற்றொரு அழகான சவுண்ட் டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். ரைம், கான்சனன்ஸ், அலிட்ரேஷன் இவற்றை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதுவும் அவைகளை போன்றே ஒரு பொயட்டிக் டிவைஸ் ஆகும். இது கவிதைக்கு இனிமையையும் இசை தன்மையையும் சேர்க்கிறது. கவிதையில் உள்ள சில வரிகளை பார்த்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். திரையில் கொடுக்கப்பட்டுள்ள 2 வரிகளையும் படியுங்கள். அம்புக்குறிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஒலியை கவனியுங்கள். இங்கே வரக்கூடிய ஒலிகள் நமக்கு ஆபரணங்கள் எப்படி அழகை தருகிறதோ அதை போல பாடலுக்கு இசை தன்மையினால் அழகை ஊட்டுகிறது. எனவே ஒரு பாடலை படிக்கும் போது எந்த ஒலி உங்களுடைய மனதை கவர்கிறதோ அந்த ஒலிகளிலேயே நீங்கள் உங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். With this condition அல்லது இந்த கண்டிஷனுடன் நாம் இந்த வரிகளை படித்து பார்ப்போம். இந்த அம்புக்குறிகள் காட்டப்பட்டுள்ள ஒலிகள் என்ன என்று கண்டுபிடியுங்கள். இந்த ஒலிகளுக்குள் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா என்று நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். நான் இந்த வார்த்தைகளை படிக்கிறேன். நான் படிக்கும்போது நீங்கள் ஒருமுறை கவனமாக கேளுங்கள். Thing, beauty is its, loveliness increases it will. இந்த சொற்களில் சில vowel sounds, அதாவது உயிர் ஒலி மீண்டும் மீண்டும் வருகின்றது. இது எந்த ஒலி என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அதாவது thing, இங்கே இரண்டாவது ஒலி e, thing. அதே போல beauty, te, thing, இங்கேயும் e என்ற சப்தம் வருகிறது. beauty is its, lovely, loveliness, lovely, e என்ற சப்தம் இங்கேயும் வருகிறது. increases, இங்கேயும் e என்ற ஒலி ஆரம்பத்திலேயே வருகிறது. it இங்கேயும் ஆரம்பத்திலேயே வருகிறது. will, w, இதன் பிறகு e என்ற சப்தம் அங்கேயும் வருகிறது. எனவே இங்கே உள்ள எல்லா வார்த்தைகளிலும் ஈ என்ற உயிர் ஒலி மீண்டும் மீண்டும் வருகிறது. உயிர் ஒலி மீண்டும் மீண்டும் வந்தால் உங்கள் கவனத்தை அந்த வார்த்தைகளில் செலுத்த வேண்டும். 1. 2வது, இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் போது இந்த ஒலிகள் உங்களை கவர்கிறதா, இந்த ஒலிகள் மேன்மை பொருந்தியதா, அல்லது இந்த ஒலிகளினுடைய முக்கியத்துவம் உங்கள் மனதை கவர்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த முடிவுக்கு வருவதற்கு முன்னால், இது கவர்கிறதா என்று தெரிவதற்கு முன்னால் இன்னும் சில வார்த்தைகளை இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிகளிலிருந்து நாம் பார்ப்போம். பார்த்த பிறகு இந்த குழுவையும் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இப்போது சொன்ன வார்த்தைகளையும் பின்னால் வரக்கூடிய இப்போது நான் சொல்ல போகின்ற வார்த்தைகளையும் நாம் ஒற்றுமைப்படுத்தி பார்ப்போம். அதிலிருந்து உங்களுக்கு இந்த ஒலிகளில் ஏதாவது மேன்மை இருக்கிறதா, இந்த ஒலிகள் உங்களை கவர்கிறதா என்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த வரிகளை படித்து பாருங்கள். இந்த வரிகளிலிருந்து சில வார்த்தைகளை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். அவை keep, sleep, sweet, dreams, breathing, we, breathing. இந்த சொற்களில் உள்ள ஒலிகளில் ஏதாவது ஒற்றுமை தருகிறதா? சரியாக கண்டுபிடித்தீர்கள். இந்த சொற்களில் ஒரு vowel sound மீண்டும் மீண்டும் வருகிறது. அது என்னவென்றால் keep, e, sleep, e, sweet, இங்கேயும் e. இந்த எல்லா வார்த்தைகளிலும் ஒரு உயிர் ஒலி மீண்டும் மீண்டும் வருகிறது. அது e ஆகும். அதே போல இன்னும் 2 வார்த்தைகளை இந்த வரிகளிலிருந்து நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். அவை still, will. இந்த 2 வார்த்தைகளிலும் ஒரு ஒலி ஒற்றுமை இருக்கிறது. still, ill, e, will, e. இந்த 2 வார்த்தைகளும் e என்ற வார்த்தைகளில் ஒற்றுமை இருக்கிறது. இந்த 2 ஒலியும் உயிர் ஒலி ஆகும். இப்போது நாம் இந்த 2 குரூப்ஸ் அல்லது இந்த 2 குழுவில் உள்ள சொற்களை ஒற்றுமைப்படுத்தி பார்ப்போம். முதல் குழுவில் உள்ள சொற்கள் thing, beauty is its, loveliness increases it will. இந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஒலி உள்ளது. அதாவது சிமிலாரிட்டி, ஒரே மாதிரியான ஒலி உள்ளது. அதாவது
இ என்ற சத்தம். இரண்டாவது குழுவில் உள்ள சொற்கள் கீப், ஸ்லீப், ஸ்வீட், ட்ரீம்ஸ், பிரீத்திங், வி, ரீத்திங். இங்கேயும் ஒரு ஒலி, அதாவது ஈ என்ற சத்தம் வருகிறது. இந்த இரண்டையும் நான் வாசிக்கும் போது உங்களுக்கு எந்த குழுவில் உள்ள சொற்களில் உள்ள ஒற்றுமை உங்கள் மனதை கவர்கிறது? கண்டிப்பாக இரண்டாவது சொன்னது கீப், ஸ்லீப். இந்த இரண்டு வார்த்தைகளே நமக்கு ஒரு இம்ப்ரெஷனை தருகிறது, நம்மை இந்த வார்த்தைகள் கவர்கிறது. எனவே இந்த இரண்டாவது குழுவில் உள்ள எல்லா வார்த்தைகளில் உள்ள ஒற்றுமையை நாம் அசோனன்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தைகளில் ஒலி ஒற்றுமை மட்டுமல்ல, இதில் மேன்மையும் இருக்கிறது. இது படிப்பவர்களை கவரக்கூடிய பண்பும் இதில் இருப்பதனால் இதை நாம் அசோனன்ஸ் என்று சொல்கிறோம். எனவே அசோனன்ஸை கண்டுபிடிக்கும் போது பின்வரும் விஷயங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, அருகருகே வரும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களில் ஒரே மாதிரியான வேவல் சவுண்ட் இருக்க வேண்டும். ஒரே மாதிரியான சவுண்ட் ஒலி இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மீண்டும் வருவது வேவல் சவுண்ட் ஆக இருக்க வேண்டும். கான்சனன்ட் சவுண்டில் ஒற்றுமை இருந்தால் அதன் பெயர் அசோனன்ஸ் அல்ல, அதன் பெயர் கான்சனன்ஸ் என்று சொல்வோம். நீங்கள் ஏற்கனவே இதை படித்திருக்கிறீர்கள். மூன்று, அந்த வேவல் சவுண்டின் ஒற்றுமை நம் காதுக்கு தெளிவாக கேட்க வேண்டும். அதாவது அது நம்மை கவர வேண்டும். அதில் ஒரு மேன்மை இருக்க வேண்டும். ஒற்றுமை மட்டுமே அதை அசோனன்ஸ் என்று காட்டிவிடாது. இந்த வார்த்தைகளை படிக்கும் போது இந்த ஒலிகளால் நமக்கு ஒரு இனிமை, இசைத்தன்மை, அதனுடைய மேன்மை நம்முடைய மனதை கவர வேண்டும். அதில் ஒரு மியூசிக்காலிட்டி, ஒரு இசைத்தன்மை அதில் இருக்க வேண்டும். இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நான்காவது பண்பு, இரண்டு சொற்கள் ரைமிங் வேர்ட்ஸ் ஆக இருந்தால் அவற்றை முதலில் ரைமுக்கான எடுத்துக்காட்டாகவே பயன்படுத்துவது நல்லது. அவற்றில் அசோனன்ஸுடைய பண்பு இருந்தாலும் ஆரம்ப நிலையில் அசோனன்ஸை விளக்குவதற்கு அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது மாணவர்களின் குழப்பத்தை தவிர்க்க உதவும். இந்த இரண்டு வார்த்தைகளும் வரியினுடைய கடைசி வார்த்தைகளாக இருந்து அதில் ஒரு ஒலி ஒற்றுமை இருந்தால் அதை நாம் ரைமிங் வேர்ட்ஸுக்கான உதாரணமாகவே முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அசோனன்ஸ் இருந்த போதிலும் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நாம் அதை அசோனன்ஸ் என்று சொல்லாமல் ரைம்ஸ் என்றே சொல்ல வேண்டும். எனவே வரிகளினுடைய கடைசி வார்த்தைகளில் ஒலி ஒற்றுமை வந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு இந்த முதல் இரண்டு வரிகளை மீண்டும் பார்ப்போம். A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never. நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தை ever, இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை never. ever, never. இங்கே ever and never இந்த இரண்டு சொற்களிலும் ஒரே உயிர் ஒலி ஒற்றுமை இருக்கிறது. என்ற சத்தத்தில் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் இவனுடைய முதன்மை பண்பு ரைம் ஆகும். ஏனென்றால் இந்த இரண்டு வார்த்தைகளும் வரியினுடைய கடைசியில் இருப்பதனாலும் இதில் ஒலி ஒற்றுமை இருப்பதினாலும் இதை நாம் ரைமுக்கான ஒரு உதாரணமாகவே எடுத்துக்கொள்வது மிக மிக நன்று. இருந்த போதிலும் இது உங்களுடைய ஆசிரியரின் முடிவை பொறுத்தது. எனவே உங்களுடைய ஆசிரியரின் வழிகாட்டுதலுக்கு இணங்க நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்காக இது மிகவும் உதவியாக இருக்கும். இன்னும் இரண்டு வார்த்தைகளை மற்றும் இரண்டு வரிகளில் இருந்து பார்ப்போம். அவை கீப் அண்ட் ஸ்லீப். கீப் அண்ட் ஸ்லீப் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த இரண்டு வார்த்தைகளிலும் நடுவில் வரக்கூடிய ஒலி ஈ மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த ஒலி உயிர் ஒலியாகும். எனவே இது ஒரு அசோனன்ஸுக்கான உதாரணமாக இருந்த போதிலும் இந்த இரண்டு வார்த்தைகளும் வரியினுடைய கடைசியில் வருவதனால் இதை நாம் ரைமுக்கான உதாரணமாகவே முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் அசோனன்ஸ் இருந்த போது கூட ஆரம்பத்தில் நீங்கள் இதை அசோனன்ஸ் என்று குறிப்பிடாமல் இருந்தால் குழப்பத்தை தவிர்க்கலாம். இதை உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். பொது கவிதையின் அடுத்த சில வரிகளை பார்ப்போம். நீங்கள் திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் வரிகளை ஒரு முறை படித்து அதில் உள்ள ஒலி ஒற்றுமைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த ஒலி ஒற்றுமையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் போது அது உயிர் ஒலியாகவே இருக்க வேண்டும். மெய் ஒலிகளை தற்சமயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும்.
இந்த வரிகளில் நீங்கள் இந்த இரண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். bind, spite, bind, spite, buy. இந்த இரண்டாவது ஒலி I, bind. இந்த இரண்டாவது ஒலி I என்று வருகிறது. அதே போல அடுத்த வார்த்தையிலும் spite, I என்ற ஒலி மீண்டும் வருகிறது. இங்கே ஒலி ஒற்றுமை இருப்பதனால் இதையும் நாம் அசனன்ஸுக்கான எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இன்னும் 3 வார்த்தைகளை பார்ப்போம். nature, days and ways. இந்த 3 வார்த்தைகளிலும் ஒரு ஒலி ஒற்றுமை இருக்கிறது. days, ways, days, ways. இங்கே a என்ற ஒலி மீண்டும் மீண்டும் வருகிறது. இதே போல முதல் வார்த்தை nature, இங்க day, அதே போல இங்கேயும் nature என்று இந்த இரண்டாவது ஒலி மற்ற வார்த்தைகளுள்ள ஒலியை போலவே இருப்பதனால் இந்த 3 வார்த்தைகளும் அசனன்ஸுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்த 2 வார்த்தைகளை பார்ப்போம். inhuman and gloomy. glue, இங்கே என்ற ஒலி மீண்டும் வருவதனால் இந்த இரண்டிலும் ஒலி ஒற்றுமை இருப்பதனால் இதையும் நாம் அசனன்ஸுக்கான ஒரு உதாரணமாகவே எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அடுத்த 4 வரிகளையும் நான் திரையில் கொடுத்துள்ளேன். திரையிலிருந்து எந்தெந்த சொற்களில் ஒரே வேவல் சவுண்ட் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பதை நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இப்போது அருகே வரும் சொற்களில் மீண்டும் மீண்டும் வரும் வேவல் சவுண்டை கண்டுபிடித்து அவை கவிதைக்கு எவ்வாறு இசைத்தன்மையை அளிக்கின்றன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இறுதியாக ஒரு முக்கியமான எச்சரிக்கையுடன் இந்த பகுதியை முடித்துக் கொள்வோம். அசனன்ஸை கண்டுபிடிக்கும் போது எழுத்துக்களை மட்டும் பார்த்து முடிவு செய்யாதீர்கள். அதாவது ஸ்பெல்லிங்கை வைத்து மட்டுமே நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். சொற்கள் எப்படி எழுதப்பட்டுள்ளன என்பதை விட அவை எப்படி உச்சரிக்கப்படுகின்றன என்பதையே கவனியுங்கள். ஏனென்றால் அசனன்ஸ் என்பது ஸ்பெல்லிங்கின் அடிப்படையாக கொண்டது அல்ல, சவுண்டின் அல்லது ஒலியை அடிப்படையாக கொண்டது. இப்போது உங்களுக்கு அசனன்ஸ், கான்சனன்ஸ், ரைம்ஸ் அண்ட் அலிட்ரேஷன் என்றால் என்ன என்று புரிந்திருக்கும். இது எல்லாமே poetic devices ஆகும். இது பாடலுக்கு இசைத்தன்மையை கொடுக்கிறது. எனவே அதை படிக்கும்போது நமக்கு இனிமையாக இருக்கிறது. எனவே பாடல்கள் எழுதும் போதும் படிக்கும் போதும் இந்த வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் இதை கவனமாக கையாள வேண்டும். நன்றி.